சென்டரில் போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்து ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்களில் மனம் நிறைந்த திட்ட இயக்குனர் திரு டாக்டர் சிவராமன் அவர்கள் பணி மாறுதலில் அரியலூர் செல்வதற்கு நடைபெறும் இந்த பாராட்டு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் இந்த பாராட்டு விழாவை கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்க திரு மாவட்ட ஊராட்சி செயலர் திரு கலை செல்வராஜன் அவர்கள் வரவேற்பு உரையை நடத்துவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகங்கை மாவட்ட திட்ட இயக்குநர்கள் பணி மாறுதலில் அரியலூர் மாவட்ட செல்வதற்கு பணி விளைவு மற்றும் பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். மற்றும் நமது செயற்பொறியாளர் அவர்களையும் மற்றும் உதவி இயக்குநர் நிலையில் உள்ள அலுவலர்கள் அனைவரையும் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையை சேர்ந்த அனைவரும் சிறப்பாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த அனைவரையும் வருகிறேன் இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். உதவி பொறியாளர் சார்பாக திரு ராஜா அவர்கள் வாழ்த்துறையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். திட்ட இயக்குநராக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து அரியலூர் மாவட்டத்துக்கு மாறுதலாக செல்லும் திட்ட இயக்குநருக்கு இன்னைக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இது மெயினாக வந்து 2 விஷயங்கள் சாரை பற்றி நான் சொல்லணும். ரொம்ப மனித நேயம் அதிகம் மிக்கவர். அதாவது அடித்தா நான் அடி வாங்கணும், ஏன் பசங்க அடி வாங்கக்கூடாதுங்கிற இதில் ஒரு ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடிய அடி எனக்கு தான் விழுவும். எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அடிக்கக்கூடாது, ஆனால் அடிப்பேன், நான் அடிப்பேன், ஆனால் கம்பு மேலப்படாது. அந்த மாதிரி அடித்து வேலை வாங்கக்கூடிய நபர். சாரும் நானும் சார் கூட தூத்துக்குடிக்கு பிளட் ஒர்க்குக்காக அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. சார் கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஒரு பிளாக் தண்ணிச்சே அப்படியே தீவு மாதிரி நிற்கிது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8 படகு தண்ணி நிற்கிது. சார் கார் வந்தாங்க, இன்னொரு வண்டி வேறு மகேந்திரா நம்ம ஜீப்பும் பொலிரோவும் வந்திருந்தது. அங்கே இந்த சைடு நிற்கிறோம். அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பஸ் நிற்கிது. கிட்ட 3 நாளாக அங்கேயே சமைக்கிறாங்க, அங்கேயே சாப்பிட்றாங்க. ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இதே டைம் தான், 19 டிசம்பர் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் நான் 1 இயர் ஆகலை. அப்போ இருக்கும் பொழுது அந்த தண்ணியோட அளவு என்னன்னு பார்த்துக்குவாங்க அப்படின்னு நானும் புரிஞ்சு போயிட்டேன். என்ன எடுத்த பார்ப்போம் அப்படின்னு போயிட்டேன். சரி, அப்போ டிரைவர் ஸ்ரீதர் என்ன செஞ்சாப்புல, ஐயா நம்ம வண்டியை விட்டுருவோம்யா அப்படின்னாப்புல. சார் என்ன செஞ்சாரு, புரியா பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் அடிச்சு போயிட்டோம். எங்கள் போன துணிச்சல், சாரோட துணிச்சல் தாராளமாக போனவங்க 40 வண்டி வெளியேற்றிட்டோம். அந்த 40 வண்டியை வெளியேற்றிட்டு அவங்க சாரை சார் உங்களுடைய துணிச்சல் காரணமாக தான் நாங்களே இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு போய் சொந்த ஊர் போய் சேர போகிறோம். நாங்கள் இவ்வளவு நாளாக பயந்துட்டு இந்த தண்ணியில் எப்படி போகிறது அப்படின்னு இருந்தோம். ஃபஸ்ட்டு கட்டம் நடவடிக்கையாக அதில் என்ன கிளியர் பண்ணணுன்றதை எங்களுக்கு சார் சொன்னார். ஒவ்வொருத்தரும் அதாவது அங்கே ரொம்ப வேகமாக வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் எங்களை பார்க்கவே வரல, அதான் எங்களை யாரும் கண்டுக்கல அப்படின்னா, சரியா இப்போ வந்துட்டோம்யா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு மனித நேயத்தோட கேட்டனே. அடிக்க வந்தவங்க கூட சரி சார் நீங்களே வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து
எங்களுக்காக நீங்களும் பாடுபடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, அவனும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், மறுநாள் வந்து நாங்கள் தூத்துக்குடி வழியாக சுற்றி புன்னைக்காயின்னு ஒரு வில்லேஜ், அது ஆக்சுவலாக ஃபிஷரிஸ் மேன் இருக்கிற ஏரியா. அதில் கரையில் போய் தான், டூ வீலர் போய் தான் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ரோடு பிரீச் ஆயிடுச்சு, போக முடியலை ஆல்மோஸ்ட். இது சார் வண்டி மட்டும் எப்படியாவது கரையில் ஏதாவது போயிடுவோம் அப்படின்ட்டு வண்டியில் கரையில் போயிட்டு இருக்கோம். அங்கிட்ட இருந்து வண்டியில் வரும்போது பைக் வந்தால் கூட கிராஸ் பண்ண முடியாது. அதில் ஒருத்தர் நபர் பொலிட்டிக்கல் பர்சன் வந்து, உங்களை யார் எங்கே வர சொன்னது, நாங்கள் செத்தான் குளச்சல் பார்க்க வந்தீங்களான்னு கேட்டார். அவங்க கேட்டார் அவர். இல்லை, அவர் வெள்ளை வேட்டியும் வெள்ளை சேட்டையும் பயங்கரமாக இருந்தார். சார் சார் சொன்னாங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்கள் நல்லா வெள்ளையும் சொல்லியமா தானே இருக்கீங்க. எனக்கு எஸ்பியிலேருந்து எல்லாருமே தெரியும், கட்சியில் இருக்கிறவங்க. அதாவது ஆக்சுவலாக பிஎம் ஒருத்தரே தெரியலேன்னு சொல்லலை, மற்ற எல்லாரையும் தெரியினாரு. அப்போ நாங்கள் தெரியலையே, உங்களுக்கு எல்லாரையும் தெரியும், நீங்களே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சார் சொன்னார். அவன் கோபம் எல்லாம் அப்படியே தனிஞ்சிருச்சு. அவன் பயங்கரமாக பேசிட்டு இருந்தான், இது பண்ணி நான் வண்டி உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டு. சரிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கன்னு சொன்னார். எங்களுக்கு ரோடு வந்து பாலம் ரீச் ஆயிடுச்சு, அதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும், நீங்கள் வாங்க சேர்ந்தே பண்ணலாம், உங்கள் உதவி இல்லாமல் நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சார் கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்து பண்ணி முடித்து டிராஃபிக் அலோவ் பண்ணோன்னே அவனே வந்து சரி இந்த வேலையை நாங்களே செஞ்சுருக்கலாமே, அவங்களுக்கு ஐடியா தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். அந்த ஊருக்குள்ளே போனோன்னு அவங்க எல்லாம் பயங்கர கோபம். இது ஒரு கிராமம் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, ஆனால் எப்படி வந்து இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து கோபப்பட்டுட்டாங்க. சார் சொன்னார், முதல்ல பசிக்குது, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க, அதுக்கு பிறகு மற்றதை பேசுவோம்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் அப்படியே சாந்தமாயிட்டாங்க. அதை எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மனிதாபிமானத்தோடு நடக்கும்போது நம்மளும் ஃபோர்ஸாக போனோம்னா என்ன ஆகும், ஃபைட்டிங் தான் வரும், திருப்பி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். சார் வந்து அந்த மாதிரி ஒரு 2 இன்சிடென்ட்டு லைஃப்பில் மறக்க முடியாதது. அதே மாதிரி சார் எங்கே போனாலும் நல்லபடியாக சீரு சிறக்குமா, அந்த மதுரை மீனாட்சி புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கணும் என்னோட வாழ்க்கை. வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்பாக திரு டி நிர்மல்குமார் அவர்கள் பேசுவார். இந்த வீரன் செறிந்த சிவகங்கை மண்ணின் அடையாளமான வீரமங்கை வேலு நாச்சாரின் அடையாளமாக இருக்கக்கூடிய, அதாவது துணிச்சலோடனும், இங்கே துணிச்சல் என்பது, அதாவது வீரம் என்பது துணிச்சலுக்கு இங்கே துணிச்சலோடும் விவேகத்தோடும் பகுத்தறிவோடும் பண்போடும் பக்குவத்தோடும் ஆட்சி செய்கின்ற இந்த மண்ணை ஆளுகின்ற சிவகங்கை மண்ணை, இந்த மாவட்டத்தை ஆளுகின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பண்பு மக்களையும் ஊழியர்களையும் எல்லோரையும் வந்து அரவணைத்து, அதாவது அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செல்லக்கூடிய பண்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், இங்கே மரியாதைக்குரிய நம்ம விழாவின் கதாநாயகன் நம்ம திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் உதவி செயற்பொறியாளர் அவர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் உள்ளிட்ட உதவி இயக்குனர் நிலை அலுவலர்களே, இரவு காவலர் அலுவலக உதவியாளர் முதல் உதவி இயக்குனர் வரையில் உள்ள அலுவலக நண்பர்களே, சாலை ஆய்வாளர் முதல் உதவி செயற்பொறியாளர் வரையில் உள்ள தொழில்நுட்ப பிரிவு நண்பர்களே, இருபால் ஆண் பெண் இருபால் உள்ள அனைவருக்கும் எனது மாலை நேர பணிவான வணக்கத்தையும் வீரம் தெரிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம திட்ட இயக்குனர் கோயம்புத்தூர், நம்ம விழாவின் கதாநாயகன் கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளை எருக்கம்பாளையம் ராஜன் பாப்பாத்தி அம்மாளுடைய 5 பிள்ளைகள்ல 5வது பிள்ளையா பிறந்தவர். 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி, 5வது கடைக்குட்டி அவரு. அவன் பின்தங்கிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், வசதியானவெல்லாம் கிடையாது. சாரோடைய கட்டம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும், கொஞ்சம் ஆபீசர் கட்டம் கலந்துருக்கு. கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா அவர் வெள்ளை எருக்கம்பாளையம் போனீங்கன்னா முழு நேரம் விவசாயமே மாறிடுவாங்க. மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய அவருடைய தாயாரை வந்து எனக்கு ஒரு சந்திக்கிறேன், என்னுடைய உறவினர் மருத்துவமனையில சந்திச்சேன். அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாவே இருப்பாங்க. அந்த கிராமத்துல பாரதிராஜா படத்துல காட்டுவாங்க, அதே மாதிரி அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த வீரத்தின் தாயாவே இருப்பாங்க. அவங்கள பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவங்க பேசுறது வந்து கோவை கொஞ்சம் தமிழ்ல தான் பேசுவாங்க, அவ்வளவு மரியாதையா பேசுவாங்க. அதனால அவங்க சாருடைய திருமதி மனைவியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீனா லட்சுமி அவர்கள், அவருடைய இன்ஜினியர், அவருடைய இன்ஜினியர் பட்டாதாரி, EEE முடித்தோம்.
பிள்ளைங்க 2 பேரு, பையன் வந்து 5வது படிக்கிறாரு, பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இந்த அவங்களும் சார மாதிரி நல்ல ஒரு அறிவையும் பண்பையும் பெற்று நல்ல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் போல் ஒரு சிறந்த IAS பணியை தேர்வு செய்யப்பட வேண்டும் நம்ம அனைவரும் செலவு நடத்தி நம்ம இயக்குனர் வந்து 8/10/2021 பணியேற்றாரு. இன்னைக்கு 2/12/24 கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய சிறப்பாக இங்கே பணிபுரிஞ்சிருக்கிறார். அவருடைய கண்டிப்பு பார்த்தீங்கன்னா துறை ரீதியான கண்டிப்பு. ஏன் இந்த துறை ரீதியான கண்டிப்பு சொல்றோம்னா, துறை ரீதியான கண்டிப்புனா அது வந்து நம்மளை பயமுறுத்தும், வேலை வாங்கும். ஆனா நம்மளோட மனசை புண்பட வைக்காது, நம்மளோட மனசை தடுத்தாது. அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒவ்வொரு TSC கோஆர்டினேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்பளம் வாங்குறதே அவருக்குலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். APOs அப்போ இருந்தவங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க, டைரி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு இருக்கும். ஆனா இந்த 3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பாக வேலை பார்த்துருப்பாங்க, நிம்மதியாக வேலை பார்த்துருப்பாங்க. ஓவர்சியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே தான், இன்ஜினியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிடிஓஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே டெப்யூட்டிஓஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிம்மதியாக பணிபுரிய அனுமதித்த நம்ம திட்ட இயக்குனர் அவர்கள். அதனால இந்த துறை ரீதியான கண்டிப்புனா அதுதான் அதுக்கான அர்த்தம். நம்மளுடைய பணியை நம்மளோட வேலை வாங்குவாங்க, ஆனா நம்மளை வந்து மன வருத்தவோ நம்மளை துன்பப்படவோ வைக்க மாட்டாங்க. பயமும் மரியாதையும் இருக்கும், ஆனா வேலை நடக்கும். அதுதான் துறை ரீதியான கண்டிப்பு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நம்மளுடைய சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அதாவது திட்ட இயக்குனர், மரியாதைக்குரிய நம்ம திட்ட இயக்குனர், திட்டாத இயக்குனர். சிவகங்கை மாவட்ட பொறுத்தல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனா ஒரு திட்ட இயக்குனர் மாதிரியே இருக்க மாட்டார். திட்டாத இயக்குனர், ஊழியர்களை திட்டாத இயக்குனர் நம்ம திட்ட இயக்குனர். அடுத்து பாத்தீங்கன்னா வருத்தாத இயக்குனர், ஊழியர்களை வந்து கடுஞ்சொற்களால் பேசி வருத்தெடுக்காத ஒரு அதிகாரி நம்ம திட்ட இயக்குனர். அதாவது அடுத்து தொல்லை இல்லா இயக்குனர். பொதுவாக நம்ம மாவட்டத்தை பொறுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட எல்லாருமே நம்ம சிறப்பாக நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இருக்காங்க. அதாவது பொதுவான அது வந்து உயர் அலுவலர்களின் எல்லை மீறிய தொல்லை நம்ம பல சங்கங்கள்ல பார்த்துருக்கோம், போராடி இருக்கோம். அந்த எல்லை மீறிய தொல்லைங்கிறது நம்ம சார்ட்ட இல்லவே இல்லை. 3 ஆண்டுகள்ல உயர் அலுவலர்களின் எல்லை மீறிய தொல்லையே கிடையாது. அதே மாதிரி ஈவும் இறக்கையும் உள்ளவர், இறக்கமும் உள்ளவர். நம்ம ஸ்டாஃப் கிட்ட சந்திக்கலையும் சரி, மீட்டிங்லையும் சரி, அவருடைய சூழ்நிலை, முகத்தை பார்த்து, மனதை பார்த்து, அவருடைய சூழ்நிலையை தெரிஞ்சு, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இல்ல பிள்ளைக்கு முடியல, அவரே காய்ச்சலா இருப்பார். அன்னைக்கெல்லாம் ஒரு இன்ஜினியர் வந்து காய்ச்சலா இருந்தார். ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க, அப்ப கிளம்புங்க, எதுக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. இன்னும் ஒரு நாள் வந்து ஒரு TSC கோஆர்டினேட்டர், என் பையன் வந்து இந்த எலிப்பு சாக்பீஸை சாப்பிட்டேன் அப்படின்னா, உடனே நீங்க வீட்டுக்கு போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஈகையும் இறக்கமும் உள்ள குணங்கள். இந்த மாதிரி பல்வேறு இதுகள் சொல்லிட்டே போல. எல்லாருடைய அன்பையும் பெற்றவர், யார்கிட்டையுமே கோபத்தை கொப்பளிக்க தெரியாத நம்மளுடைய திட்ட இயக்குனர். யார்கிட்டையும் வந்து கோபப்பட்டா கூட சிரிச்சுடுவார், அடுத்து வந்து சிரிச்சுடுவார். அதே மாதிரி கோப்புகளை தேங்க விடாத இயக்குனர். எங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கோப்புகள் வந்து உண்மையில பெருமைக்காக சொல்லல, எல்லாரும் வந்து நம்ம ஸ்டாஃப்கள் சரி, எல்லாரும் சரி, வீடியோஸ்ல வந்து கைக்கு வாங்க. இப்போ நாங்களாம் கிளம்பி வந்துருக்கோம். வீடியோஸ்ல வந்து போனோம்னா 2 கிட்ட கைத்தாங்க வந்துடலாம். நம்ம வீடியோஸ் அப்படிதான் போடுவாங்க. சில வீடியோஸ்லாம் நாங்க வேலை பார்க்கலாம், பேக்கை மாட்டிக்கிட்டே கைக்கு போட்ட வீடியோஸ்லாம் இருக்காங்க. அதாவது கிளம்பிடுவாங்க, தோல்ல பேக்கை மாட்டிக்கிட்டு அப்படியே கைக்கு போடுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்காங்க. அது மாதிரி நம்ம சார்ட்ட வந்து திட்ட இயக்குனர் மாதிரிலாம் இல்லை. நம்ம சாதாரணமா போய் கோப்புகளை நம்ம அதாவது பிரிவு எழுத்தர்கள், இளநிலை உதவியாளர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கோப்பா இருந்தாலும் சரி, உடனே போய் கைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். நின்றுகிட்டே வாங்கிட்டு வந்துருவாங்க, யாரும் வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சாலும் தேங்காது, அந்த கோப்புகள் வந்து தேங்காது. அதே மாதிரி கோபத்தை யார்கிட்டையுமே கொப்பளிக்க தெரியாதவர். அதே மாதிரி மனித நேய மக்கள் திட்ட இயக்குனர், மனித நேயம் எல்லார்கிட்டையும் மனித நேயமா கலந்துக்கிறாரு. நான் ஒரு அதாவது மனித நேயத்துல வந்து யார்கிட்டையுமே அவர் கோவப்பட்டதோ ஊழியர்களை மன வருத்தியோ பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி எல்லாருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவர். அடுத்து பாத்தீங்கன்னா எரிந்து விடாத இயக்குனர். யார்கிட்டையும் வந்து எரிந்து விட மாட்டார், கோவப்பட்டு எதுவும் பேச மாட்டாரு, அன்பையும் ஆதரவையும் பெற்றவர். இது மாதிரி பல்வேறு இதுகள் சொல்லிட்டே போகலாம். அடுத்து அதாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே நிகழ்ட்ட போய்
நம்ம யாரையும் ஒருத்தரை குறை சொன்னோம்னா குறை சொன்னோம்னா வச்சுக்கிங்களேன், அதுக்கு சில பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாரும் கிடையாது, யாரும் அப்படிலாம் கிடையாது, இருக்கலாம். ஆனால் இவர் யாரையும் சாப்பிட்ட போய் யாரையாவது சொன்னோம்னா அது இருக்கட்டும் விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் சொல்லுவார். வர்றவரையும் திருப்திப்படுத்திடுவாரு. அவர் சொல்ற குறையை எடுத்துக்கவே மாட்டார். இது உண்மையான விஷயம். நம்ம தத்துவமா நிறைய பேரை பார்த்துருப்போம். அது மாதிரி அதை விடுங்க, அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார். அதை இருக்கட்டும் விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே அவரையும் சரி பண்ணி அனுப்பக்கூடியவர். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சாருக்கு நம்ம சொன்னாலும் அதுதான். இதுக்கு முன்னாடி சார் நல்ல பேர் எடுத்திருக்காங்க, நம்மகிட்ட மட்டும் இல்லை. அதாவது அதே மாதிரி எல்லாருடைய அன்பையும் பெற்றார். யாருடைய அன்பு? பொதுவாக உயர் அளவில் இருந்தால் நம்ம மாவட்டத்தை பற்றி அப்படி யாருமே கிடையாது. இருந்தாலும் அதாவது ஆளுங்கட்சியினருடைய ஆதரவு பெற்றவர்களாக இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நம்ம சாரை நேற்று வரைக்கும் சந்திச்சவர் யாருன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகமாக வந்திருக்கிறோம். கான்ட்ராக்டர், கட்சிக்காரர், மக்கள் பிரதிநிதிகள், ஸ்டாஃப் இல்லாத பப்ளிக் எல்லாரையுமே எல்லாருமே சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிறைய பேர் அழுதுகிட்டு போனதான் நான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால பார்த்துருக்கேன். நம்ம ஸ்டாஃப்களோட உள்ளாட்சி பிரதிநிதிகள் சார் போறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட நிகழ்வுலாம் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி பல்வேறு இதுகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவங்க நம்ம சாரு. அதே மாதிரி யாரையும் திட்டியோ கோவப்பட்டோ பார்த்ததே இல்லை. கோபம் கூட நியாயம், அதாவது வெளிப்படையா உதல் தளவுல தான் இருக்கும், உள்ள தளவுல இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது 3 ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் இந்த சாருடைய இந்த நடவடிக்கைலாம் பார்க்கலாம் நம்ம ஒரு ஆழத்தை நினைவுபடுத்துற மாதிரி தான் இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் இதே மாதிரி டிடிசி அப்போ வேற மாதிரி இந்த அமைப்புல இருக்கும். அப்ப அரங்கம் நிறைந்த ஒரு அதிகாரி நம்ம வாழ்த்தி பேசணும். மரியாதைக்குரிய சார் கூடுதல் ஆட்சியராக இருந்த கிரண் குராலா சார். கிரண் குராலா சாருக்கு அப்புறம் நம்ம ஒருத்தர் திட்ட இயக்குனர் நிலையில எல்லாரும் கூடி வாழ்த்தி பேசுறவங்க மரியாதைக்குரிய நம்ம திட்ட இயக்குனர் தான் என்பதை இங்கே பதிவு செய்யறேன். ஏன்னா அவர் எப்படி நடந்துக்கிட்டாரோ அதுல எல்லளவும் குறைவில்லாமல் ஊழியர்கள்கிட்டையும் நடந்துக்கிட்டாரு. கான்ட்ராக்டுக்கார்ட்ட, கட்சிக்கார, பொதுமக்கள் எல்லாத்தையும் யார்த்தையுமே கெட்டவர் கிடையாது. அதுதான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம 7:30 மணி 7:35 ஆனா கூட எல்லாருமே இங்க அரங்க நிறைந்து யாரும் வெளியே போகாம ஆய்வு கூட்டம்னா கூட நம்ம வெளியே போயிடுவோம். ஆனா எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய நிலைனா ஏன்னா நான் ஒரு வாசகம் இன்னைக்கு சாருக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்துட்டு ஒரு வாசகம் போட்டிருக்கேன். அதை படிச்சு பார்த்தா யாருமே நீங்க ஏதோ உயர்வோ கூடுதலாவோ இல்லை உயர்த்தியோ போட்டிருக்கேன்னு யாருமே சொல்லலை. இது எல்லாமே யதார்த்தமான வரிகள். நியாயம் தான். அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனர் நிலையில் உள்ள அலுவலகத்தை காமிச்சேன். அவர் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தையே மனித நேயமிக்க பண்பாளர் அப்படின்னு சொல்லிட்டேன். இது உண்மைதானே அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பிச்சவர் கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்துட்டு இதுல ஒரு வரி கூட மிகைப்படுத்தியோ கூடுதலாவோ சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாதிரிதான் அது எல்லா வார்த்தைக்கும் அந்த சொற்களுக்கும் உண்மையாலே உரிமை கொண்டாட தகுதியானவங்க நம்ம திட்ட இயக்குனர் அவர்கள். அதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் விட பொதுவாக நம்ம வீடியோ லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்க இருப்போம், ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. பெட்டிஷன் கொடுக்குறாங்க வந்தா கூட அவங்ககிட்டையும் மரியாதையாக அன்பா பேசி நான் பார்க்க சொல்றேன், பிடிஓஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி, ஏஐஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த பெட்டிஷன் கொடுக்குறவரே சாரா வாழ்த்துட்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்கு. அப்படின்னா அப்ப மற்றவங்களை என்ன மாதிரி பார்ப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போன்ற சிறப்பான பண்புகளை பெற்றுள்ள சாரும் அவரது குடும்பத்தாரும் அவரது சொந்த வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி ஓங்கி உயர மனதார வாழ்த்தி என் சார்பாகவும் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றியும். அடுத்தபடியாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பாக வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். கும்பரசாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்தே நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய பார்ப்படி அடிமத்தனத்தை முடித்து வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லோடு தொடங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய அமைப்புக்குரிய ஆட்சித்தலைவர்களே, நிகழ்விற்கு முன்வைத்துக் கொண்டிருக்கூடிய அமைப்புக்குரிய செயற்பொறியாளர், உதவி திட்ட அலுவலர்கள், உதவி இயக்குநர்கள், அமைப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த அரங்கு நிறைந்த அளவில் பங்குபற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய
அத்துணை அனைத்துறை அலுவலர்களுக்கும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வழக்குகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடிப்படையில் இந்த நிகழ்வில் நாம் மிக முன்னதாக இந்த நிகழ்வை தொடங்கி மிக விரைவாக பேசி முடிக்காமல் மிக விரிந்த அளவிலே பேசி எல்லா தகவல்களையும் பேசி நாம் முடித்திருக்க வேண்டும். ஆனால் மிக தாமதமாக தொடங்கிய நம்முடைய நிகழ்வு என்பது மிக சுருக்கமான உரைக்கு தான் வாய்ப்பளித்திருக்கிறது என்பதை மனதில் ஏற்றி கொண்டு மிக சுருக்கமாக பேச கடமைப்பட்டு கொண்டிருக்கேன். ஏறக்குறைய 3 ஆண்டு காலத்தை இந்த திட்ட இயக்குனர் பொறுப்பில நிறைவு செய்த பெருமை என்பது நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்களுக்கு சாரும். 3 ஆண்டு கால சிறந்த ஆட்சி, அதற்கு இந்த அரங்கம் தான் சாட்சி என்பதை உங்களை நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்கள் வெள்ளை எரிக்கம் பாளையம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தை அவருடைய தந்தையாரை பூர்வீகமாக கொண்ட அந்த ஊர். ஆனால் நான் மிக நீண்ட காலமாக நினைத்துக் கொண்டிருந்தது, எந்த ஒரு அலுவலரும் தனக்கு முன்னால் போடக்கூடிய முன்னெழுத்துக்களை தன்னுடைய தந்தையார் பெயர் தாயார் பெயரை தான் போடுவார்கள். ஆனால் தன்னுடைய தாயாருடைய சொந்த ஊர் ஆத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை ராவண்ணா சிவராமன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாயார் வளர்ப்பை எதிர்த்து காணக்கூடிய திட்டம். நான் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தெரிந்து கொண்ட போது ஆச்சரியப்பட்ட போய் சொந்த ஊரை தன்னுடைய முன்னெடுத்தாக கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மண்ணின் மீது அதிகமான பாசம் கொண்டிருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் இந்த மாவட்டத்தில் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஆட்சி நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தால் முடிவெடுக்கப்பட்டு நடத்தப்பட்ட 3 புத்தக திருவிழாக்களிலும் பங்கெடுத்த பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்களுக்கு உண்டு. அதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாவட்டத்தில் எத்தனையோ புத்தகங்கள் வாங்குவதற்கு எத்தனையோ மாவட்டங்களுக்கு பயணித்த நிலைமையை மாற்றி இந்த மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை நடத்தி அதில் முதன்மையான கதாபாத்திரமாக பங்கு வைத்து அதை நடத்தி முடித்ததற்கான பல்வேறு ஏறக்குறைய 2 ஆட்சித்தலைவரிடம் நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்கள் பணி செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான பணியாளர்களை குடியரசு தினாவிலும் சுதந்திர தினாவிலும் விருது கொடுத்து கௌரவித்த பெருமை, அந்த பட்டியலில் சேர்க்க செய்த பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்களுக்கு உண்டு. அடிப்படையான ஊழியர்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அவசியம் என்பது எளிய மக்களுடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பல்வேறு சம்பவங்களை நாம் இங்கே சுட்டிக்காட்டுவதற்கு இப்போதைய சூழல், அதாவது இந்த துறையில ஊரக வளர்ச்சித்துறையில குறிப்பாக துறை தேர்வுகளில் எத்தனையோ நிலை அலுவலர்கள் தேர்ச்சி பெறாமல் இருந்த அந்த விஷயத்தை நம்ம ஒரு முறை சுட்டிக்காட்டினோம். உடனே துறை தேர்வுகளை நீங்கள் சங்கம் சார்பிலே நடத்த வேண்டும், துறை தேர்வுகளுக்கான பயிற்சியை நீங்கள் அளிக்க வேண்டும், அதற்கு என்ன செலவாகிறதோ அதை என்னுடைய சொந்த செலவிலை நான் செய்வேன் என்று அவர்களுக்கு பயிற்சி அளித்து அத்தனை பேரும் தேர்ச்சி பெற செய்த அந்த பெருமையும் நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள இந்த நேரத்தில் எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருந்தாலும் கூட ஒரு தொழிற்சங்க நிகழ்வுகளில் கலந்து கொண்ட எத்தனையோ திட்ட இயக்குநர்கள் புறக்கணித்தை நாம் பார்த்திருக்கிறோம். தொழிற்சங்க நிகழ்வுகள் பொதுவாகவே இடதுசாரி தன்மை கொண்ட தொழிற்சங்க அமைப்புகளில் நாம் பங்கு பெற்றால் வலிமையான பணியிடங்களை அரசு நமக்கு வழங்காது என்று ஒரு இயல்பாகவே சொல்லப்படாத ஒரு எழுதப்படாத விதி என்பதை நம்முடைய உயர் அலுவலர்கள் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி நிலை என்றாலும் பரவாயில்லை, தொழிற்சங்கம் முன்னெடுக்கக்கூடிய பல விஷயங்களில் நான் வலதுகரமாக செயல்படுவேன் என்று சொல்லி மரம் நட்டு மாநாடுகளை தொடக்கி வைத்த பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்களுக்கு அவர்களுக்கு உண்டு. நாம் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவரை நாம் உன்னிப்பாக கவனித்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நாம் ஆட்சித்தலைவர்களை மிக நீண்ட காலம் சந்திக்காமல் போன காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னால் பிரச்சனைகளை நாம் நேரடியாகவே திட்ட இயக்குநருடன் பேசி தீர்த்த அந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் நம்முடைய மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவரிடம் முறையீடு செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது இந்த காலகட்டத்தில் குறைந்து போனது தொடர்களே. நாம் பல இடங்களில் அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு சார்புடையவராக இருக்கிறாரா என்ற கண்ணோட்டத்திலாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஊழியருக்கு ஒரு பாதிப்பு என்று சொல்லி வந்த பொழுது கடந்த காலத்தில் திட்ட இயக்குநர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது அவர்களுடைய நெருக்கடி தாழாமல் கழுத்தை அறுத்து கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்களை நமக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த காலத்தில் அது நடந்திருக்கிறது. மரியாதைக்குரிய திட்ட இயக்குநராக இருந்த பல திட்ட இயக்குநர்களுக்கு அரசியல்வாதிகளால் மக்கள் பிரதிநிதிகளால் நெருக்கடி வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் அமைப்பு தான் அதை
தட்டி கேட்டு அந்த மரபையும் மாண்பையும் காத்திருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அரசியல் அழுத்தம் என்பது இல்லை, அரசியல் நெருக்கடி என்பது இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியல் நெருக்கடிகளுக்கு, அரசியல் அத்துமீறல்களுக்கு, மக்கள் பிரதிநிதிகளுடைய அத்துமீறல்களுக்கு எப்போதெல்லாம் பாதிப்புள்ளாகிறார்களோ, ஊழியர்கள் பாதிப்புள்ளாகிறார்களோ, அதிகாரிகள் பாதிப்புள்ளாகிறார்களோ உடனடியாக தொழிற்சங்கத்தை சொல்லி உடனடியாக போராட்டத்தை நடத்துங்கள், கைது செய்ய வையுங்கள், சிறைகளைகள் சொல்லி நம்மில் ஒருவராக சிந்தித்த பெருமை என்பது நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநருக்கு உண்டு. இதை நான் ஏன் அடிப்படையாக சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால், ஒரு உயர் அதிகாரியாக அந்த பொறுப்பிலே இருந்து கொண்டு அந்த இடத்திலே அலுவலக ரீதியான நடவடிக்கையை, நிர்வாக ரீதியான நடவடிக்கையை தொடங்கி இருக்க முடியும். ஆனால் எந்த இனம், எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதோ, எந்த வர்க்கம் பாதிக்கப்படுகிறதோ அந்த வர்க்கம் தன்னுடைய நலனுக்காக போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாக தான் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்திருந்த நம்முடைய திட்டக்குழவர்கள் இது போன்ற செயல்களை தொழிற்சங்கத்தின் வாயிலாக இறுதியாக நான் இப்படி முடிக்கிறேன். வரலாற்றிலே நாம் இதுவரைக்கும் சங்க தொழிற்சங்கத்தினுடைய இத்தனை ஆண்டுகால பயிற்சியில், இத்தனை ஆண்டுகால மரபில், இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் என்னை தோழர் என்று அழையுங்கள் என்று ஒரு திட்ட இயக்குனர் சொன்னது கிடையாது. அப்படி சொன்ன ஒரு திட்ட இயக்குனர் உங்களை இந்த மாவட்டத்தினுடைய எல்லா வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பாகவும் காம்ரேட் என்று சொல்லி நாங்கள் விளம்பர பதாகைகளை வைத்திருக்கிறோம். காரணம் என்று சொன்னால் எங்களுக்கு அது பெருமை. தொழிற்சங்கத்திற்கு மட்டுமல்ல, இந்த போராடக்கூடிய இனம்தான், வர்க்க நலனுக்காக உழைக்கக்கூடிய இனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உழைப்பை கழித்து விட்டு பார்த்தால் கண்ணும் மண்ணும் தான் மிஞ்சும் என்று மரியாதைக்குரிய மார்க்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கண்ணும் மண்ணும் தான் மிஞ்சும், உழைக்கும் வர்க்கம் தான் எல்லாவற்றுக்குமான அடிப்படை மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த நம்முடைய மரியாதைக்குரிய திட்ட இயக்குநர்கள், நீங்க எங்கு சென்றாலும் உங்களுடைய அந்த செயல்பாடுகளை நாங்கள் மாநில முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை மாநில அரியலூர் மாவட்டத்தில் உங்களுக்கு வெல்கம் காம்ரேட், தேங்க்யூ காம்ரேட், வெல்கம் பேக் சிவகங்கை காம்ரேட் என்று நாங்கள் அச்சிட்டு அது விளம்பர பதாகைகளை மாநிலமுக்கும் பார்த்துவிட்டு இப்படி ஒரு திட்ட இயக்குநர் என்று கேட்கக்கூடிய என்மை எப்போதுமே தொழிற்சங்கமும் அதிகாரமும் என்று எதிரெதிர் திசையில் தான் பயணிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரே திசையில் ஒரே எண்ணத்தோடு பயணித்த காலகட்டம் என்பது இந்த காலகட்டமாக இருக்கிறது. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு மரியாதைக்குரிய ஆட்சி தலைவரோடு சேர்ந்து பல இடங்களிலே அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் உழைப்புக்கும் காரணமாக இருக்கிறார். பல இடங்களிலே நாம் தனிப்பட்ட உதவி என்று மாணவர்களுக்கு போய் கோரிய போதெல்லாம் மறுக்காமல் அந்த உதவியை செய்திருக்கிறார். உங்களை போன்ற திட்ட இயக்குனர் சிவகங்கை மாவட்டத்திற்கு கிடைத்தது என்பதை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் பெருமையாக பார்க்கிறது. மீண்டும் ஒரு முறை நீங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு வர வேண்டும். எனக்கு தெரிந்த வரையில் இந்த மாவட்டத்தினுடைய மண்ணையும் மரபையும் தன்னுடைய சொந்த நலன், தன்னுடைய சொந்த நிலத்தை போன்று பாதுகாத்த பெருமை உங்களுக்கு உண்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இறுதியாக தன்னுடைய இத்தனை ஆண்டுகால பணிக்காலத்தில் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் உள்வாங்கி இந்த இடத்திலே கண்டு பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கிறது, பேசுவதற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கிறது. நான் இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சித்துறை ஊழியர்கள் என்றைக்கும் உங்களை மறக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் HLC என்று சொல்லக்கூடிய அந்த உயர்மட்ட குழு கூட்டமோடுகளில் அதிகமான பத்திகளை அடித்து கொடுத்த அந்த திட்டங்களாக இருக்கிறீர்கள். வட்டார வளர்ச்சியவர்கள் ஓய்வு பெற வேண்டும், எந்த ஒரு ஊழியரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள், மிக கவனம் செலுத்தினீர்கள். அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவருடைய ஓய்வை கடைசி வரை கண்காணித்தீர்கள். மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவரும் எடுத்து சொல்லி வளர்ச்சித்துறை நலனை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள். உங்களை சிவகங்கை மாவட்டத்துடைய மக்களும் வரலாறும் என்றைக்கு மறக்க மாட்டோம் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்க மாவட்ட ஊராட்சி செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பிரிவு அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்க்கை சார் எனக்கு நான் வட்டார வளர்ச்சி அலுவலக சார் எனக்கு தெரியும். நான் ஆண்டிவெளி ஊராட்சி ஒன்றியத்தில் நான் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார் ஏடி பஞ்சாயத்தாக இங்கே நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் அங்கே பார்த்தோம். வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தப்ப சாரத்துக்கு பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருப்பார், வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும். அதே இது நிர்வாகம் எப்படி போகணுன்றது நல்லா எடுத்து உதாரணமாக இருப்பார். நான் வட்டார வளர்ச்சியில் இருக்கப்ப கண்டோட்டம் போட்டு கேஸ் கலெக்டர் மேலே வந்துருச்சு திடீர்னு ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி மேலே. அப்போ சார் ஏடி பஞ்சாயத்து இருந்ததுனால பதப்படாதீங்க, நானே கூட வரீங்க ஹைகோர்ட்டு கூட கவுண்டராக ரெடி பண்ணி அந்த கேஸை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு மதுரையிலிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றப்ப சிவகங்கைன்றவே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்களா, நம்ம கேட்காத திடீர்னு போட்டாங்க, இதில் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏற்கனவே ஏடி கிடந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல 6 வருஷம் நாங்கள் ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருந்தோம். ஆரம்பத்தா போகுன்றப்ப இங்கே சிவகங்கையில் சங்கடப்பட்டுட்டே வந்தோம். அப்போ இப்போ புதுசாக வர பிடி மேடத்தில் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மதுரையில் மலைத்திட்டத்தில். அவரே சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்கள் போங்க சிவகங்கைக்கு அருமையான மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் இருக்காங்க. அப்போ எனக்கு சார் இந்த ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். நான் 6 மாதத்துல ஏடி கடலில்
நான் இப்போ ஒரு 7 ஆண்டுகள் பணி முடிச்சிருக்கேன். இங்கே வந்து பணிபுரிந்த 10 மாதங்கள் எவ்வித மன அழுத்தம் இல்லை. என் குடும்ப வேலையையும் பார்க்க முடிஞ்சு, என் உடல் வேலையையும் பார்க்க முடிஞ்சுன்னா இங்கே அலுவலக மத்திய வேற மாதிரி இன்னும் ஆச்சரியப்படுவேன். ஜோனல் ஆஃபீஸர் தொந்தரவு இல்லை, ஜோனல் ஆஃபீஸர் மீட்டிங் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறது இல்லை, ரொட்டீன் வேலை நடந்தாலும் எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மதியானத்துக்குரிய மாவட்ட ஆட்சியர் சரி, திட்ட இயக்குநர் ஊர்வலத்தினுடைய கஷ்டங்களை புரியுது. அவங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருக்கு, அவங்களுடைய சிரமங்கள்லாம் போக்குனா அவங்க நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணி நல்லா வேலை பார்ப்பாங்கிறத நல்லா புரிஞ்சு வேலை வாங்கினாங்க. உதாரணத்துக்கு அவர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லணும் கூட, ஒவ்வொரு கோயில் கைக்காரங்க 12 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் போய் கலெக்டருக்கு அப்ரூவ் வாங்குறதுக்கு, திட்ட இயக்குநருக்கு அப்ரூவ் வாங்குறதுக்கு 6 to 7, 8 மணி நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் ஃபைல் வாங்கியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இல்லை, கொடுத்து 5 நிமிஷம் உள்ள கொடுத்தா பார்ப்போம், ஃபைனல் டிசிஷன் ஆயிரும், டேரக்ஷன் கொடுத்து வந்து ரொம்ப மன அழுத்தமே இல்லை. உண்மையிலே என் குடும்பமும் என் குழந்தைகள் நல்லா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல 10 மாசம் வேலை பார்த்ததுனால இதெல்லாம் நான் பல டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ நான் பிளாக்ல போய் பேச கூட நினைப்பேன். உங்களுக்கு கிடைத்த மாவட்ட ஆட்சியரும் உங்களுக்கு கிடைத்த திட்ட இயக்குனரும் ரொம்ப வரப்பிரசாதம். நீங்க எல்லாம் இன்னும் பார்க்கல, வேற டிஸ்ட்ரிக்ட்ல போய் நீங்க வேலை பார்க்கல பார்த்துருந்தீங்கன்னா உயர்நடுவருடைய அந்த ப்ரெஷர் அப்படியே கீழே கொண்டு வந்துருவாங்க. ஆனா மாவட்ட ஆட்சியரும் சரி, நம்ம இயக்குனர் திட்ட இயக்குனர் ரெடி மட்டும் நானும் போய் அட்டன் பண்ற பாருங்க, அவ்வளவு ப்ரெஷர் தான். ஆனா சார் அது எளிமையா அதை அங்கிருந்து வர மெசேஜ் கூட சொல்ல மாட்டாங்க, லகுவா கொண்டு போய் நம்ம பணியெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆற்றல் பேராற்றல் கூடியது. ஒவ்வொரு கோப்பு போறப்ப அதுதான் கைகளில் மாவட்ட ஊராட்சி எனக்கு புதுசு சார் போய் சில பிரச்சனை டிஸ்கஸ் போக இப்படி பார்த்துக்கலாம், ரொம்ப லகுவா முடிச்சு கொடுத்துருக்காரு. அவருடைய பணி, அவர் போன்ற அலுவலர்களை நம்ம நல்ல முறையாக சிவகங்கை பயன்படுத்திக்கிட்டீங்க. சாருடைய ஆற்றல் வந்து பேராற்றல் கூடியது. அவரும் அவர் குடும்பத்தாரும் சென்றும் அரியலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக பணிபுரிவார்கள். அவர் என்றும் நீரோடி வாழ்க்கை விடைவெளியில் நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உதவி இயக்குனர் ஊராட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது மாவட்டத்தில் 3 ஆண்டுகள் 56 நாட்கள் சிறப்பாக பணிபுரிந்து அரியலூர் மாவட்டத்திற்கு திட்ட இயக்குநராக பணிமாற்றம் செல்லும் திட்ட இயக்குநரின் பிரிவு உபச்சாரராவின் தலைமுறை காத்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் செயற்பொறியாளர் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கடைசியாக ஒரு குறைந்த காலம் தான் சார்ட்ட நான் இணைந்து பணியாற்றியுள்ளதாக நம்புகிறேன். குறைந்த காலமாக இருந்தாலும் மிகவும் நெருக்கமாக பணிபுரிந்ததாக நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாள் பேசிய அலுவலர்கள் சொன்னது போல நம்ம திட்ட இயக்குநர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள், அடித்தட்டு மக்கள் அனைவரின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றவர். நமது ஊர வளர்ச்சி திட்டங்களையும் செயல்களையும் அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்து பெரும்பங்காற்றியுள்ளார். இதே போன்று அரியலூர் மாவட்டத்திலும் சிறப்பாக பணிபுரிவார் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். தலைவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக எல்லாரும் ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் பேசினது தான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன், பேசலைன்னு. சார் வந்து இந்த 10 மாத காலத்திற்கு முன்பே எனக்கு வந்து ஒரு 10 years பேக்கே வந்து சார் பெங்களூரில் இருக்கும்போதே தெரியும், நான் திருச்சியில் இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்ன அதே தான். சார்ட்ட இருக்க ஒரு நல்ல சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் நிறைய சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நான் அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுதும் இங்கே வந்து இந்த 10 மாத காலத்தில் பார்க்கும் பொழுதும் பிடி சார் வந்துட்டு எல்லா துறையோடையும் ஒரு இணக்கமான ஒரு சூழலை கையாண்டு எந்த இடத்துலையும் யாருக்கு எந்த ப்ரெஷரையும் கொண்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்க. இந்த 10 மாத காலத்தில் அவர் கோபப்பட்டு யாரையும் திட்டி நான் பார்த்ததே கிடையாது. நம்மளும் நிறைய பிடி கரெக்டாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் சென்னை மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரும்பொழுதே வந்துட்டு அங்கே என்னெல்லாம் வாங்கினோமோ அது எல்லாத்தையும் இங்கே நம்ம திரும்ப கொடுத்துருக்கோம்னு அதே ஒர்க் ப்ரெஷரில் வரணும். சார் அங்கேயே சொல்லிடுவாரு, இவ்வளோதான் நம்ம போய்க்கலாம் பார்த்துக்கலாமா, நான் ஏதாவது கொஞ்சம் வேகமாக இது நம்ம பண்ணணும்னா எல்லாம் நம்ம பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு காமாக இதை ஒரு ஈஸி கோயிங்காக எடுத்துக்கணுங்கிறதே நான் இப்போ வந்துட்டு இந்த ஒரு 10 மாதத்துல நானே ஆமாம் எவ்ரி மந்த் மீட்டிங் வருது நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சார்ட்ட இருந்து நான் நிறைய வந்து பார்த்துட்டேன். நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் இப்போ என்ன சொல்கிறேன்னா, சார் வந்து இந்த ஒரு 3 வருஷ காலம் உங்களை எல்லாத்தையும் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடியதுக்கும் நம்ம இதே மாதிரி வந்து ஒரு நல்ல வந்து சூழலை வந்து உருவாக்கி எல்லாரும் நல்லா வேலை செய்யுங்க. சார் அஸ் யூஸ்வல் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி சார் எங்கே போனாலும் அவருடைய தனிப்பட்ட குணத்துக்கு அரியலூர் இல்லை தமிழ்நாடு
எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி அவர் சீரும் சிறப்புமாக பணிபுரிவாருங்கிறது நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர் வாழ்த்துறேன். நன்றி. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் தலைமையுரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் சிறப்பாக நடைபெற்றிருக்கும் இந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் கதாநாயகன் டாக்டர் சிவராமன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை கலந்து கொண்டிருக்கும் EARD, ADs, BDOs, engineers, overseers, deputy leaders உள்ளிட்ட அனைத்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களும் ஒரு சில பேர் இருக்கீங்க. அனைவருக்கும் என்னோட முதற்கும் வணக்கம். ஒரு கலெக்டருடைய டெனிவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 துறைகள் அப்படின்றது எப்பவுமே வரவைத்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் தான் இருக்கும். மற்ற துறைகள் இருந்தாலும் கூட ஒர்க்லோடு நடக்கக்கூடிய ஒர்க்ஸோட இம்பார்ட்டன்ஸ், குவான்டம் ஆஃப் ஒர்க், டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2 துறைகளிலையும் கூடுதல் பொறுப்பு வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் வருவாய்த்துறையாக இருந்தாலும் எனக்கு நல்ல மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இருந்ததுனால அந்த நிர்வாகமும் ஸ்மூதாக கொண்டு போகிறதுக்கு எப்போவுமே ஜாயின் பண்ணதிலிருந்து ஒரு 3ஆவது இயரும் அது உறுதுணையாக இருந்துச்சு. ஆர்டியை பொறுத்த வரைக்கும் சிவராமன் நான் ஜாயின் பண்ணும்போது இருந்தே இங்கே இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி ஆர்டர் வந்து அன்றைக்கி நான் கேட்டேன் 3 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாம் 3 வருஷம் 51 நாள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஆர்டர் வந்து இப்போ 10 நாள் ஆச்சு, இப்போ 56 நாள்னு சொன்னாங்க. இன்னும் நான் ரிலீவ் பண்ணலை, ஏன்னா ரிலீவர் வராமல் நான் ரிலீவ் பண்ண கேட்டாங்க லாஸ்ட் வீக் ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து ரிலீவர் வராமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னுமே சிவராமன் வந்து நம்ம கூட இருக்கு. இதில் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் நான் ஜாயின் பண்ணும்போது இனிஷியலி என்னென்ன ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு அதெல்லாம் நான் படிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆர்டியில் டச் இல்லாமல் தான் ஒரு நாள் இருந்திருக்கேன். ஸோ ஐ ஹேவ் டு லேர்ன் தட். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் முடித்த பிறகு what I understood was that அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை ப்ராப்பராக he is taking forward. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் நான் பிச்சிங் பண்ணணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்மூத்தான ரூரல் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து சிவராமன் தான். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக அவரை வந்து பாராட்டுறேன்னா நீங்கள் நிறைய குணங்கள் வந்து சொன்னீங்க. பட் என்னோட அப்சர்வேஷன் வந்து இஸ் அ வெரி குட் மேனேஜர். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, இல்லை பொலிட்டிக்கல் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரையும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது அது ஒன்றும் நேச்சுரலாக வராது. மேபி நீங்கள் என்ன டாக்டர் எடுத்துருக்கீங்க சோஷியோலஜி. ஓகே, ஸோ சோஷியோலஜி டாக்டரேட் எடுத்துருக்காங்க. மேபி அதில் டாக்டரல் இதில் போகும்போது எதுவும் சைக்காலஜிக்கலாக எதுவும் படிச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல. பட் அப்ரோச் வந்து எப்போவுமே அந்த இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவருடைய. இப்போ மக்கள் வந்து இது கோரிக்கை சொன்னாலும் கூட, இப்போ நான் குறிப்பாக சொல்லணும்னா அக்ரி ஜிடிபி நடக்கும்போது அட்டென்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும் ஒரு கலவரம் மாதிரி தான் அக்ரி ஜிடிபி நடக்கும். ஸோ எல்லா துறையிலையுமே வந்து எந்தெந்த வேலைகள் நடக்கலை அப்படின்றத அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் சிவராமன் மீட்டிங்கில் இருக்கோம்னா ஆர்டியில் ஏதாவது ஒரு இது சொன்னால் அது புள்ளி விவரத்தோட இந்த ஒர்க்கு இந்த டேட்டில் எடுத்திருக்கோம், இந்த ஸ்டேஜில் இருக்கு, இல்லை இந்த ஒர்க்கு இந்த டேட்டுக்குள்ளே நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்றது கரெக்டாக பின் பாயிண்டடாக சொல்லுவாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ரிப்ளை அவர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதோடைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஊர்களில் போகும்போது ராஜா தேஷ்முக் கூட தூத்துக்குடியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் போகும்போது he knows how to tackle people. ஒர்க்ஸ் கொடுக்கும்போது கூட எந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் கிட்ட கொடுத்தா வேலை நடக்கும், இல்லை வேலை வாங்க முடியும், எந்த பிளாக்ஸில் இல்லை எந்த ஊரில் வந்ததுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர் ஆத்தூர் ஊர் அப்படின்னா சொன்னாலும் கூட அவர் கிட்டத்தட்ட சிவகங்கைக்காரன் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பஞ்சாயத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன வேணும், என்ன நடக்குது, என்ன தேவை அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இன்வால்வ்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அது சிவகங்கையில் இல்லை, நீங்கள் எங்கே போயாலும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பேசிட்டு வந்து போக சொன்னாங்க அரியலூரில் எத்தனை வீடு பெயிண்டிங் இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஜாயினே பண்ணலை, ரிலீவே ஆகலை. அப்போது அடுத்த பொறுப்பில் போகும்போது இப்போவே அவருக்கு அந்த ஒரு உணர்வோடு அவர் வேலை பார்க்குறாங்க. ஸோ
உண்மையிலே ஒரு பப்ளிக் சர்வெண்ட், சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் வந்து தன்னுடைய தன்னோட வேலையில் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ மீட்டிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது. வி ஆர் கெட்டிங் ப்ரெஷர் ஃப்ரம் ஆல் லெவல்ஸ் டு டெலிவர். ஸோ அந்த ப்ரெஷர் உங்ககிட்ட காமிச்சு தான் நாங்கள் வந்து வேலை வாங்க முடியும். பட் அப்படி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ப்ரெஷர்ஸ் இருக்குன்றதும் புரிஞ்சு அது ஒரு பேலன்சிங்காக கொண்டு போகக்கூடியது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா உங்களை ரொம்ப ஃப்ரீயாக விட்டோம்னா எங்களுக்கு மேலே போகும்போது பர்ஃபார்மன்ஸ் மோசமாகும். அப்படி தானே இருக்கும். யாரும் கேட்கலன்னா பண்ண மாட்டீங்க தானே. ஸோ கேட்கணும், பட் கேட்குறதுக்கு ஒரு லிமிட் உண்டு அப்படின்றதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பேலன்சிங் வந்து சிவராமன் ஹேஸ் ஆல்வேஸ் மெயின்டைன். ஸோ அது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்டோட ஆர்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே நம்ம கீழே போனதும் இல்லை. எந்த ஸ்கீம்ஸ்லேயும் இப்போ சிஎஸ்சி எல்லாம் நடக்கும்போது எங்களை கேட்பாங்க, ஏன் வந்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்குது, இல்லை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் குறைவாக இருக்குன்னா ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வாட்டி கூட ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஏன் இவ்வளோ அட்வர்ஸாக இருக்குதுன்னு கேட்டு ஒரு ரிப்போர்ட் உருவாகலை. அதுக்கு அவர் ஒரு காரணம், நீங்கள் எல்லாரும் காரணம். ஸோ உங்களோட ஒர்க் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். நீ சொன்ன மாதிரி இட் இஸ் இம்மெட்டீரியல் ஆஃப் தி லீடர். லீடர்ஸ் வந்து மாறிட்டே போயிட்டு இருந்தாலும் கூட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஷுட் கண்டினியூ. அப்போ தான் லீடர்ஸ் வந்து இதே மாதிரி இருப்பாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கீழே போயிடுச்சுன்னா லீடர்ஸோட ஆட்டிடியூட் கேன் சேஞ்ச் அப்படின்றது உங்களோட மனசில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் சிவராமனோட வைஃப், கிட்ஸ் எல்லாரையும் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேமிலி. ஹீஸ் சோட ஃபிட்னஸ் ஃப்ரீக். காலையில் வாக்கிங் போவாங்க, அப்புறம் பேட்மிண்டன் விளையாடுவாங்க. ஸோ அது எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரியலூர்லேயும் இருக்கும் அப்படின்றது அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதையும் வாழ்த்துறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எங்கே போயாலும் தீஸ் கேரக்டர்ஸ் விச் யூ ஹேவ் அது வந்து மாற போகிறதில்லை. ஏன்னா நீங்கள் இடி பஞ்சாயத்தாக இருக்கும்போது ஒர்க் பண்ணவங்களும் அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து உங்களோட அந்த ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலை பற்றி இங்கே பேசினாங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இங்கே நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன், நீ காம்ரேட்னு சொல்லிடுவீங்க. நான் கேரளா, எங்கள் ஊர்லன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காரன்னு சொல்லிக்குவாங்க. இங்கே அப்படி இல்லை. பட் காம்ரேட் ஆக்சுவலி மீன்ஸ் ஃப்ரெண்ட் ஆர் சே சகாவ் அப்படின்னு நம்ம மலையாளத்தில் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு அன்போட உங்களோட கொலீக்ஸ்னால் சபார்டினேட் கொலீக்ஸ் அன்போடு தான் இருப்பாங்க. பட் சபார்டினேட்ஸ் கொலீக்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் அவங்க மத்தியில் அவங்க மனசுகளில் ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதான். And you had a solid tenure also. ஸோ அந்த டெலிவர் நீங்கள் மேக்ஸிமம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வாய்ப்பு இங்கே வரும் காலங்கள்லேயும் வேறு போஸ்டில் பொசிஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்றதையும் வாழ்த்தி நன்றி குறிப்பிடுகிறது. நன்றி. விழா நாயகன் திட்ட இயக்குனர் அவர்கள் ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆர்வி மற்றும் பிஏ டெவலப்மெண்ட் ஏபி வேண்டால், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, உதவி இயக்குனர் ஊராட்சிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், உதவி இயக்குநரில் உள்ள ஹவுசிங் மற்றும் ஏபி வேண்டால் மற்ற அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், உதவி செய்யும் பொறியாளர்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், ஓவர்சியர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி பிடிஓஸ், ஸோ எல்லா நிலைய அலுவலர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சொன்ன மாதிரி தான். நான் இங்கே வரும்போது யோசிச்சுக்கிட்டே தான், ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன். திருச்சியிலேருந்து இங்கே வரும்போது இந்த மாதிரி சிவகங்கையில் போட்டாங்க, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீட்பேக் இருக்குது. அங்கே சிவகங்கையில் வந்து வேலையும் நடக்காது, ப்ராக்ரஸே இருக்காது, நீங்கள் தான் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜெனரலாகவே வந்து எனக்கு என்னை பொறுத்தளவு வந்து என்னென்னா, டாஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா முட்டி போதி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு.
அதில் வந்து சேலஞ்சிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சுன்னா நீயா நானான்னு பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் உள்ள பர்சன். ஸோ சரி போய் தான் பார்ப்போமே, சிவகங்கை தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அசாமில் இல்லை, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு வழிகாட்டி இருந்தால் இவங்களை வந்து ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்படின்றத நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு 3-4 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு. ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இவங்களை கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மனுஷன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது தானே. ஒரு மனுஷன் வந்து அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவனுடைய திறமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டியூன் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணங்கள். குறிப்பாக வந்து சொல்ல போனால் ஒரு ஆள் வந்து ஒரு 10 கிலோ வெயிட் தான் தூக்க முடியும் அப்படின்னா அவர் 10 கிலோவுக்கு உண்டான வெயிட்டை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக தூக்கி போயிடுவார். ஸோ 25 கிலோ வெயிட்டை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தூக்க முடியாது. ஸோ அது நம்மளுடைய ஃபால்ட்டு, சிஸ்டத்துடைய ஃபால்ட்டு. ஸோ அப்போ வந்து 10 கிலோவுக்கு இந்த மாதிரி வேலையை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ உங்களையும் வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு ஸோ உங்கள்கிட்ட வந்து எப்படி வந்து வேலை வாங்குறது, எப்படி வந்து உங்களை லீட் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறம் தான் வந்து என்னால் வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எல்லாத்துக்கும் வந்து இப்போ படிக்கும் போதெல்லாம் ஒரு ஆஸ்தான ஒரு குரு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்தான குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் நம்ம இப்போ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கக்கூடிய செக்ரட்டரி டாக்டர் தாரிஷாக வந்து என்னுடைய ஆஸ்தான குரு. ஸோ அவர்கிட்ட நான் வந்து பிடி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து நான் சார்கிட்ட வந்து பிடியாக இருக்கும்போது அவரும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஃபாலோ பண்ணுவார். அவர் சொல்லிக் கொடுத்தது தான் அந்த மாதிரி, அதாவது அதற்ற மாதிரி அதட்டணும், பட் வந்து வி கெட் அ ரிசல்ட். ஸோ அவனை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அவனை வந்து ரொம்ப ஊட்டிங் பண்ணக்கூடாது, இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் இருக்கும். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக இருப்பார். பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சான்னு பேசுவார். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு சாயங்காலம் எங்கே ஏன் இன்னைக்கு நேரத்தில் எத்தனை மணிக்கு விளையாட போகலாம், இந்த மாதம் எங்கே வந்து ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி வந்து மனுஷனை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து எல்லா துறைகளிலும் வந்து கால் பதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸோ நம்ம இவ்வளோதான் பண்ணுறோம், நம்மளுக்கு மேலே இருக்கிற பாஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம சொல்கிறத வந்து நம்மளுடைய உணர்வுகளையோ நம்மளுடைய எண்ணங்களையோ நம்ம செயல்படுத்தக்கூடிய செயல்களையும் மதிக்கக்கூடியவராகவும் நம்ம சொன்னால் அக்செப்ட் பண்ணக்கூடியவராகவும் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச மாவட்ட ஆட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். நேரமெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் ட்ரான்சாக்ஷனே இருக்கும். வாட்ஸ்அப்லேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவதுன்னா டக்குன்னு மெசேஜ் போடுவாங்க, ஒரு ரிப்ளை கொடுப்போம், அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்லேயே பேசிக்கலாம், பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தேவைப்படும் போது தான் மேடம் வந்து கேட்பாங்க இது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்பொழுது நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டிபெண்டன்சி இருக்கும்போது தான் நம்ம வந்து நிறைய திறம்பட செயல்பட முடியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோடானுக்கு ஒரு நன்றிகளை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். இன்னொன்று இதை எல்லாம் வந்து விட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடைத்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் அப்படின்ற மாதிரி எனக்கு கீழே என்னுடைய சகாக்கள், என்னுடைய தோழர்கள், என்னோட கீழே வேலை பண்ணக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் உண்டு, ரைட்டாக இருக்குங்களா. ஸோ அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வேலை பார்த்தாங்க. நான் ஏன் வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து சார் திட்ட மாட்டாரு, கோவப்பட மாட்டார். மனுஷனுக்கு கோவம் பார்த்தீங்கன்னா மனுஷனே கிடையாது, திட்டலைன்னா மனுஷனே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட நிறைய ரிசல்ட் வரும்போது நான் எதுக்கு திட்டணும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செய்யும் பொழுது நான் வந்து திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிகினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு காலையில் வந்து மதியம் வந்து நம்ம ஏஸ்கட் பவுன்ராஜன் சார் சொல்லிட்டு இருந்தார். சார் நானும் இந்த மாவட்டத்தில் வேலை பார்த்தோம்னா ராம்நாடு சிவகங்கை எப்பவுமே ரெட்டில் யார் வந்து பாட்டன்றதான் நாங்கள் போட்டி போட்டுட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கு 3வது ரேங்கெல்லாம் எடுக்கிறதுலாம் நாங்கள்லாம் பார்த்ததே இல்லை சார். ஆனால் இந்த ஃபீல்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நாங்கள் ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் வந்து துல்லியமாகவும் சரியான வந்து அந்த காலகட்டங்களில் வந்து டைமிங்கில் வந்து வேலையெல்லாம் முடிச்சு
பண்ணதுனால தான் வந்து அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க முடிஞ்சுச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸில் உள்ள உதவி இயக்குனர் நிலையில் உள்ள அலுவலர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ராஸாலும் சரி, இன்ஃப்ரா ஒன், ஹவுசிங்கு ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் புதுசாக வந்து அக்கௌண்ட் சர்வீஸு அவங்க சித்ரா மேடம், ஸோ அவங்க கீழே நடக்கக்கூடிய 2-3 வீடியோஸ், அதாவது வந்து சுமதி, சங்கரபாபு, ஸோ அப்புறம் நம்மளுடைய சுந்தர மகாலிங்கம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை வந்து அப்படியே வந்து ரிசல்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க. நான் வந்து முன்னாடியே நம்ம கேம்புக்கு போகிறேன் அப்படிங்கிறது நான் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், இந்த மாதிரி இருக்குங்க, அது ஈவினிங் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் வந்து ப்ரோஆக்டிவாக இருந்ததுனாலையோ நல்லா வந்து என்ன சொல்கிறது திறம்பட வந்து செயல்படுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வேலை பார்க்க முடிஞ்சு. ஸோ நல்ல ஒரு அவுட்புட்டே வந்து கொடுக்க முடிஞ்சு. ஸோ ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா மாவட்டம் வந்து நல்லா இருக்குது, இல்லை நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய முயற்சி மட்டும் கிடையாது. கடைநிலை ஊழியர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர்லேருந்து ஒரு வாட்ச்மேன் அவருடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் எல்லாருமே வந்து திறம்பட செய்கிறதுனால தான் வந்து இந்த ரிசல்ட் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் 3 வருடம் வந்து கிட்டத்தட்ட 56 நாட்கள் வந்து எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். இன்னொன்று வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திட்ட இயக்குனராக இருக்கிற காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போராட்டங்களும் எந்த ஒரு என்ன சொல்கிறது பெருமை வந்து நடக்கலை அப்படின்றது வந்து எனக்கு மிகவும் வந்து பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சொல்லுவாங்க, சிவகங்கை ஆர்டி சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் சங்கம், திடீர்னு வந்து போராட்டம் பண்ணுவாங்க, ஒன்றுபடுவோம் போராடுவோம் சொல்லிட்டு கொடி பிடிப்பாங்க, ஸோ நீங்கள் எப்படி இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு கூட வந்து இந்த சங்கங்கள் வந்து என்னை எதிர்த்து திட்ட இயக்குனருக்கு எதிராகவோ அல்லது வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவோ எந்த ஒரு இன்னும் எடுக்கலை அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு தெம்பை கொடுக்கின்றது. ஸோ இனி வரக்கூடிய திட்ட இயக்குனர் அவங்களும் வந்து நம்மளுக்கு பரிச்சயமானவர்கள் தான். ஸோ நல்லா தெரிந்தவர், நல்லா வேலை செய்யக்கூடியவர். அவருக்கும் வந்து நீங்கள் இதே சப்போர்ட்டையும் இதே ஒத்துழைப்பையும் தர வேண்டும். மாவட்டத்தை இன்னும் வந்து மேம்படும் வந்து செயல்படைய செய்ய வேண்டும். ஸோ நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து நம்மளுக்கு வந்து எப்போதுமே வந்து பக்கபலம் தான். ஸோ என்னை பொறுத்தளவு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஜஸ்ட்டு நம்ம போய் சொன்னோம்னாவே போதும், மேடமோட சொல்லிட்டோம்னாவே போதும், அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆன மாதிரி தான். நல்லா ஒரு சில விஷயங்கள மேடம் வந்து இந்த மாதிரி இருக்குது மேடம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி நம்ம ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து அது ஃபீல்டுக்கே போகும், டிஎஸ் வாங்குறது டெண்டர் வைக்கலாம், வேலை நடத்திக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து மேடம் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து ஒருத்தவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான், அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு ஜேசிபி விட்டு ஒரு ஆட் ஆகணும்னாலும் ஓகே வேலை ஆரம்பிச்சிருச்சு, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபீல்டில் அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியருடைய ஒத்துழைப்பு தான். உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து அளப்பரியது. ஆகவே வரக்கூடிய திட்ட இயக்குநருக்கும் வந்து நல்ல ஒத்துழைப்பை தர வேண்டும், மாவட்டத்தை மேன்மேலும் வலுப்படுத்த வேண்டும். நான் வந்து மேடம் சொன்ன மாதிரி சிவகங்கைக்காரனாலே தான் ஆகிட்டேன். ஒருத்தவங்க வந்து நேற்று எங்கள் மேடம் வந்து சொன்னாங்க, பேசாமல் நம்ம வந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிடலாம். ஏன்னா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுக்கு போகிறது, டியூஷனுக்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால நான் வந்து கேஷுவலாக இருக்கேன். நம்ம தான் வந்து இந்த மாதிரி இந்த வேலைக்கு வந்துட்டோம்னா இப்போ ஊராக போகிறது தான் நம்மளுடைய இதாகிடுச்சு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே வந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் செட்டில் ஆகிடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு இதாக இருக்குது. ஸோ ஆகவே வந்து உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பாசத்திற்கும் என்றைக்கும் நான் வந்து கடமைப்பட்டு இருக்கின்றேன். எதிர்காலத்திலும் வந்து உங்களுடைய சேவகனாகத்தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்திருக்கிறது. அடுத்தபடியாக மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திட்ட இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்.
நிறைவாக திட்ட இயக்குனர் அவர்களுக்கு சாதனை வைத்து நன்றி செலுத்துவார். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக தலைவர் அவர்கள் சாதனை அளிப்பார். கேண்டுக்கு 2 பேருக்கு பறக்க உடம்புற மாதிரி இருப்பாங்க. मोबाइल नहीं Grupo Assistant ini presi orang luar.
அலுவலர்கள் வந்து சார்பாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் மேடைக்கு வாங்க. 5 நிமிஷம் இந்த முடிஞ்சவங்க வட்டார வளர்ச்சி அனைவரும் வாங்க. மேடைக்கு வந்து சாரோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். நம்ம சார்பாக எல்லா சார்பாக தான் நினைவு பரிசுகள் வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் வட்டார வளர்ச்சியோட மேடைக்கு வாங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வட்டார வளர்ச்சி முடியும் கொஞ்சம் இருங்க. வீடியோஸ் இங்கே பாருங்க அப்படியே இருங்க. வீடியோஸ் எல்லாரும் மேடைக்கும் அப்படியே இருங்க வெயிட் பண்ணுங்க. ஆடியோ செல்லில் முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறானா எல்லாரும் பார்த்தேன். சில கலெக்ஷன் யோசனை சார்பாக சாரோட போட்டோ இருக்குன்னா அந்த வெப்சைட்டில் பக்கம் அந்த பக்கம் சில டிஎன்ஐ சார்பாக போட்டோ எடுக்கிற சாரோட அந்த வெப்ஸ் பக்கம் அண்ணே கொஞ்சம் அடிக்கும் அண்ணே. ஓகே நான் வந்துட்டேன்.
தேவிக்கு சொல்லிக்கலாம் தம்பி இங்கே பண்ணி அப்படியே இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் போங்க போங்க நான் கிளம்புறாங்க போங்க இல்லை இந்த இவ்வளோ தெரியுதா வந்து லாக்கு 0507 ஆகாது அதுக்கு 0507 இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க மொபைல் போட்டு சார் இங்கே பாருங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு ஓகே கை ஓகே எடுத்துக்கலாம் சார் உள்ள வந்து சுற்றி அவங்களோட